அன்பு பிள்ளைகளே, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு ரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு ரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தரோ யெகோவா நிசி. ஆம் பிள்ளைகளே, எதிரியை வெல்ல வேண்டும். ஒரு பக்கம் யோசுவா தன்னுடைய படைகளோடு நின்று போரிடுகிறார். இன்னொரு பக்கம் மோசே, ஆரோன் 3 பேரும் கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கையை உயர்த்த ஆரோனும் அவருக்கு உதவி செய்ய, இவர்கள் கையை உயர்த்தும் போதெல்லாம் அங்கு வெற்றி, இறுதியிலே வெற்றி. அந்த வெற்றி, அருள்நாதர் கொடுத்த வெற்றிக்கு என்ன பெயர் கொடுக்கிறார்கள்? ஆண்டவருக்கு என்ன பெயர்? யெகோவா நிசி. ஆம் மகனே, உன் கை பரலோகத்தை நோக்கி உயர உயர யெகோவா நிசி உனக்கு வெற்றி கொடுப்பார். எந்த நிலையிலும் தளர்ந்து போகாத. கர்த்தரை நோக்கி துதி, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் கூட இருக்கும்போது யெகோவா நிசி உன்னோட இருப்பதால் வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். சேர்ந்து பாடுவோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோ. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. கலப்பையில் கை வைத்திட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர
வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி விடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.